வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 15 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். லாகோ மற்றும் சார்சுக்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. லஷப்லாத்து மற்றும் ஜெலியாங் எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. ஹோஜாகிரி மற்றும் மைமாதா எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. தமன் மற்றும் மகாசு எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். எம்.எஸ். சுப்புலட்சுமி சிதம்பரம் சுப்பிரமணியம் 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பசவண்ணாவை பக்தி பண்டாரின்னு சொல்லுவாங்க. டிபிஎஸ்பி முறை குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் செய்தல் அப்படிங்கிற விஷயத்த அயர்லாந்து நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 85 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 17 நம்ம இந்திய அரசியலமைப்புல அதிகாரப்பூர்வ மொழிகளை சொல்லியிருக்காங்க. பகாரியா கழகம் 1778ல ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. சிடி ரோம உருவாக்கினது ஜேம்ஸ் ரிசல். PM ஜன் விகாஸ் காரியக்ரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. சௌபாகிய யோஜனா மின்சார அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி மாத்ருத்வ வந்தன யோஜனா மகளிர் அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. LICயின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராமகிருஷ்ணன் சந்தர். 2025ஆம் ஆண்டுக்கான FIFA அமைதி பரிசை வென்றவர் யார்? டொனால்ட் ட்ரம்ப். தித்வா சூறாவளிக்கு பிறகு இலங்கைக்கான இந்தியாவின் மனிதாபிமான பணியின் பெயர் என்ன? சாகர் பந்து. டோக்கியோவை விஞ்சி 42 மில்லியன் மக்களை கொண்ட உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரமாக எந்த நகரம் மாறியது? ஜகார்த்தா, இந்தோனேஷியா நாட்டுடைய தலைநகரம். உலக டிஜியூ ஜிட்சு சாம்பியன்ஷிப் 2025இல் வெண்கலம் வென்றவர் யார்? ஜியோவானா டி ஷிகோரா. வேதாந்தா பிங்க் சிட்டி ஹாஃப் மாரத்தானின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹர்மன்பிரீத் கவுர். ரோஹித் சர்மா TCL இந்தியாவுடைய பிராண்ட் தூதர். ஷாருக் கான் ஜொமேட்டோ. ஆலியா பட் லெவிஸின் உலகளாவிய தூதர். சஞ்சு சாம்சன் இங்கிலீஷ் பிரீமியர் லீகுடைய தூதர். ராகுல் டிராவிட் பாரதி பாஸ்போர்ட்ஸ் லிமிடெட். இந்த ஆண்டு யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இந்தியா எந்த விழாவிற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது? திவாலி. பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம் யுனெஸ்கோவின் உலக பதிவேட்டில் சேர்க்கப்பட்டது. சல்கான் புதைப்படிவ பூங்கா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களின் தற்காலிக பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. 44வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமா மரத்த ராணுவ நிலப்பரப்புகளை சேர்க்கப்பட்டிருக்கு. மாநிலத்தின் இமாச்சல பிரதேச மாநிலத்தின் குளிர் பாலைவன உயிர்கோள காப்பகம் யுனெஸ்கோவின் உலக உயிர்கோள காப்பகத்துல சேர்க்கப்பட்டிருக்கு. மொத்தம் 13 உயிர்கோள காப்பகம் நம்ம இந்தியாவில் அமைஞ்சிருக்கு. தேசிய நெடுஞ்சாலைகளில் தொலைத்தொடர்பு அடிப்படையிலான பாதுகாப்பு எச்சரிக்கைகளை பயன்படுத்த NHAI உடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? ரிலையன்ஸ் ஜியோ. ஜொமேட்டோ வேலைவாய்ப்பு அதிகரிக்க தொழிலாளர் அமைச்சகத்துடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. ஆயில் இந்தியா லிமிடெட் நிறுவனம் ஆந்திர பிரதேசத்தில் பசுமை சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்க BPCL உடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. ஆட்டோடெஸ்க் இன்க் ITA பயிற்சியை நவீனமயமாக்குவதற்காக திறன் மேம்பாட்டு அமைச்சகத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. 3.1 மில்லியன் ஒற்றை செல் தரவு புள்ளிகளை பயன்படுத்தி புற்றுநோய் சிகிச்சைக்காக இந்திய விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட AI கட்டமைப்பின் பெயர் என்ன? ஆன்கோ மார்க். நம்ம இந்தியாவுடைய 17வது நவரத்ன நிறுவனம் IRDEDA. 14வது மகாரத்ன நிறுவனம் HAL. ஒலி வாகன எச்சரிக்கை அமைப்பு அக்டோபர் 1, 2027 முதல் இந்தியாவில் உள்ள அனைத்து மின்சார வாகனங்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. VOC தீன்தயாள் பரத் துறைமுகம் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் கீழ் பசுமை ஹைட்ரஜன் மையங்களாக நியமிக்கப்பட்டிருக்கு. சாணக்கிய பாதுகாப்பு உரையாடல் 2025 நடத்திய ஆயுதப்படை எது? இந்திய ஆர்மி, அதாவது இந்திய ராணுவம் நியூடெல்லியில இந்த உரையாடல் நடத்தியிருக்காங்க. சோ இந்த ஒரு உரையாடலுக்கான மைய கருத்து ரைட் டு டிரான்ஸ்ஃபார்ம். 2 லட்சம் கோடி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான இந்தியன் ஏர்போர்ஸின் திட்டத்தின் மொத்த மதிப்பு. இந்திய நாடு மொராக்கோ நாட்டுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் இந்திய ராணுவத்துடன் சக்ஷம் எதிர் UAS திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. 15வது இந்திய வியட்நாம் பாதுகாப்பு கொள்கை உரையாடல் ஹனோய் அப்படிங்கிற நகரத்தில் நடத்தப்பட்டிருக்கு.
டெக்ராடூனில் உலக பேரிடர் மேலாண்மை உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? ஜிதேந்தர் சிங். அமித்ஷா புதுதில்லியில போதைப் பொருள் எதிர்ப்பு பணிக்குழு தலைவர்களின் 2வது தேசிய மாநாட்டை தொடங்கி வச்சிருக்காரு. கேரளா உலக தேக்கு மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. எந்த நாள் சர்வதேச உலகளாவிய சுகாதார பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 12. மைய கருத்து அன்அஃபோர்டபிள் ஹெல்த் காஸ்ட், we are sick of it.